ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏ ஆர்மி அப்டேட். சரியா, டிஏ ஆர்மி செலெக்ஷன் எப்படி நடந்துச்சு, நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ணேன், சரி என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோடய ஃபீட்பேக்கை நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செலெக்ஷன், சரிங்களா, எந்த ஒரு செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஆர்மி செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சிஜிடி செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, டிஏ ஆர்மி செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இன்னும் அதர் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக என்ன ஒரு செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில இது நீங்கள் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். சரி, அதனால் நீங்கள் எதுவும் செலெக்ஷனுக்கு வந்து கம்மிங் டேஸில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, செலெக்ஷனுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதை பற்றி போடணும் அப்படின்னு தான் எல்லா வீடியோலாம் மேக் பண்ணது, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது, பசங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் சொல்லுவோம். பசங்க வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்பாங்க, நிறைய பேர் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் பிகினர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணோம் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தது. ஆனால் அதுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் சரியாக கிடைக்கல. இருந்தாலும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், கமெண்ட் இன்றைக்கி காலையில் வரைக்கும் ப்ரோ நீங்கள் டிஏ பாஸா ப்ரோ, டிஏ செலெக்ஷன் என்ன ஆச்சு அப்படின்னு அப்டேட் பண்ணுறாங்க. சொல்கிறேன் நண்பா, கேளுங்க ஃபுல்லாக கேளுங்க, ஓகேவா? ஓகே நண்பா, சரிங்களா. டே ஒன்லேருந்து டீட்டெயிலாக சொல்கிறேன், நீங்கள் டீட்டெயிலாக கேளுங்க. சரிங்களா, எங்களுக்கு வந்து செலெக்ஷன் டேட் வந்து நவம்பர் 28. சரிங்களா, 4 பிளேஸில் நடந்துச்சு. ஆனால் 4 பிளேஸ்லுமே எங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்லாம் வந்து ஒரே டேட்டில் வந்துருச்சு. சரிங்களா, நவம்பர் 28 4 பிளேஸ்லேயே வந்துருச்சு. அதனால் எங்கே அட்டன் பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் போனது வந்து மும்பை. சரிங்களா, அப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். டே 1 நண்பா, சரியா, டே 1 28 எங்களுக்கு செலெக்ஷன். 28 செலெக்ஷன் டேட்டு. நாங்கள் 25 மார்னிங் 6 o'clock எங்களுக்கு ட்ரெயின். சரிங்களா, எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து நம்ம மும்பைக்கு ஒரு ட்ரெயின் ஏறணும். சரிங்களா, கிட்டத்தட்ட வெனஸ்டே ட்ரெயின் ஏறணும்னு நினைக்கிறேன். சரிங்களா, 25 ஏறியாச்சு. 25 மார்னிங் ரயில்வே ஸ்டேஷன், திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம் நண்பா. சரியா, ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போட நாங்கள் வந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில், திருநெல்வேலி ஜங்ஷனில் ரெடியாக இருந்தோம். சரிங்களா, நான் மட்டும் தான் ஃபஸ்ட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நம்ம நண்பர் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டார். அவர் நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலன். சரிங்களா, கபிலன். அவர் வந்து நம்ம நேட்டிவ் வந்து திருநெல்வேலி தான், ஆனால் இப்போ வந்து கேரளாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 days கிட்ட ட்ராவல் பண்ணோங்கிறதுனால என்ன திங்ஸ்லாம் வேணுமோ அதை வந்து முன்னாடியே நாங்கள் வந்து அட்வான்ஸாகவே வாங்கி வச்சுக்கிட்டோம். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து காலையில் 8:10. நாங்கள் வந்து என்ன ட்ரெயினில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஜாம்நகர், சரிங்களா, திருநெல்வேலியிலேருந்து ஜாம்நகர் ட்ரெயினில் தான் போனோம் நண்பா. சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து 25 நாங்கள் காலையில் 8:10 ட்ரெயினில் கிளம்பிட்டோம். ட்ரெயின் ட்ராவல் 1.5 days நல்லா என்ஜாய்மெண்ட்டாக, நல்லா ஸ்டார்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா, 1.5 நாள் ஃபுல்லாக ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணணும். மார்னிங் சாப்பாடு, ஆஃப்டர்நூன் சாப்பாடு, ஈவினிங் சாப்பாடு ஃபுல்லாக ட்ரெயினில் தான். நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு, நல்லா விண்டோ சீட்டை உட்காந்துக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போய்ட்டு இருந்தேன்பா. இது வந்து நம்ம தாமிரபரணி ஆறு தான். சரிங்களா, இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருந்துச்சு ட்ரெயின் ட்ராவலெல்லாம், நல்லா இருந்துச்சு. நல்லா பசங்க நாங்கள் 4 பேர் போனோம். சரிங்களா, 4 பேரும் நல்லா என்ஜாய்மெண்ட்டோட நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்போடு தான் போய்கிட்டு இருந்தோம். சரிங்களா, இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நாகர்கோவில் வழியாக, அப்படி கேரளா வழியாக, அப்படியே அந்த கோவா சைடு அப்படியே போயிடும். சரி, அந்த கடல் சாலையே அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். சரிங்களா, அதுக்கடுத்து காலையில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ட்ராவல் முடிஞ்சு மார்னிங், சரிங்களா, 26 மார்னிங் வந்து கோவா கிட்டே போயிட்டோம். சரிங்களா, கோவா சைடு போயிட்டோம். கோவா சைடு போனோன்னா அங்கே ஃபுல்லாக பனி தான் நண்பா, ஒரே பனி தான். பனி வந்து அங்கே ஓவராக இருந்துச்சு. சரிங்களா, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனோமே நமக்கு ஃபீல் ஆச்சு. அதை தாண்டி போகும்போது நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவை தான் நம்ம வந்து கடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் நேச்சராக தான் இருந்துச்சு. அப்படி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். சரிங்களா, அந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்கும்போது புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா, அதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் தான். அதனால் மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம். சரிங்களா, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம பார்க்குறதுனால, ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து அந்த மாதிரி பார்க்குறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா நேச்சர் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்ப்பா. அதுக்கடுத்து மும்பை வந்து ஓரளவு ரீச் ஆகிட்டோம். வந்து எப்போ ரீச் ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 நாங்கள் மதியமே ரீச் ஆகிட்டோம், 1 மணிக்கு ரீச் ஆகிட்டோம்.
ரீச் ஆகி ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், மும்பை டிராஃபிக் ட்ரெயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, ரொம்ப இதானது. அதுக்கடுத்து 1 டேக்கு பிஃபோராகவே நாங்கள் கிரவுண்ட்லாம் எப்படி இருக்குது, ஹைட்டு வந்து நாங்கள் வந்து 160 தான் இருக்கேன், நாமலாம் 160 தான் இருக்கேன். ஹைட்டு எவ்வளோ வச்சுருக்காங்க அது ஒரு ஃபேர் வேறு. ஹைட்டு வந்து நமக்கு கம்மியாக கட்டிடக்கூடாது, அவங்க ஹைட்டு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கூட்டி வச்சிடக்கூடாது. சரி, என்னென்ன தேவையோ அந்த கிரவுண்டுக்கு வெளியே உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. சரியா, என்னென்ன கொண்டு வரணும் என்னென்ன கொண்டு வரக்கூடாது அவங்களே டீட்டெயிலாக கிரவுண்டுக்கு வெளியே நோட்டிஃபிகேஷனில் நோட்டீஸாக பேனர் வச்சுட்டாங்க. சரி, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டோம், நாங்கள் பார்த்து டீட்டெயிலாக இருந்தோம். அதுக்கடுத்து வந்து இதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். ஹைட் பார் இருந்தால் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹைட் பார் இருந்தால் இருக்கா. அதுக்கடுத்து சுற்றி வேலி போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் தான் வந்து காலையில் வந்து எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சாங்க நண்பா. லைனாக உட்கார வச்சு யார் யார் ட்ரேட்ஸ்மேன், யார் யார் ஜிடி, யார் யார் கிளர்க்கு அப்படி தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க நண்பா. இந்த இடத்துல தான் அதை வந்து தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் 1 டே பிஃபோராகவே பார்த்துட்டோம். பார்க்க இங்கேருந்து பார்க்க ஹைட்டு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கிட்ட போய் பார்த்தா ஹைட்டு வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. 160 கரெக்டாக இருந்துச்சு. சரிங்களா, இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு நடக்கு அப்படின்னு வெளியே டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. ஒரு சில ராஜஸ்தான் இப்போ நாங்கள் போகிற டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 3 ஸ்டேட்டு தான், தமிழ்நாடு, கேரளா. ஆனால் அதே டேட்டில் வேறு ஸ்டேட்லேருந்து ஒருத்தங்க கூட நைஸ் போல் உள்ளே வந்தாப்புல. ஆனால் அதை ஈஸியாக டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்கள வந்து துரத்திட்டாங்க. சரியா, இந்த மாதிரிலாம் நடக்கும். சரிங்களா, இந்த மாதிரிலாம் அப்டேட் இருந்துச்சு நண்பா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு தான் நண்பா. சரியா, ஹைட் அப்படி செக் பண்ணிட்டு அதுக்கடுத்து உள்ளே வந்து டென்ட்டெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க, கிரவுண்டு எப்படி இருக்குது, என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது அப்படி டீட்டெயிலாக நாங்கள் பார்த்தோம் நண்பா. சரிங்களா, நல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து நம்ம வந்து அந்த டேட்டு வந்து நாளைக்கு நமக்கு செலெக்ஷனுங்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு இருக்கும்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நாளைக்கு என்ன ஆக போதோ, நம்ம நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நல்ல டைமிங் இருந்தாலும் நாளைக்கு என்ன ஆக போதோ நைட்டு தூக்கம் வராது, அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன் நண்பா. ஃபுல்லாக அந்த டென்ட் பக்கத்துலேயே, அதாவது அந்த கிரவுண்டு பக்கத்துலேயே ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அடுத்து நைட்டு வந்து சாப்பாடு டைமில் வந்து நாங்கள் ஒரு 8:30-9 மணிக்கு சாப்பிட போனோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் பசங்க தான், யாருமே வந்து ரூம் எடுக்காமல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்க பாருங்கள், மரத்துக்கு கீழே நைட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாரும் வச்சுருக்காங்க, எல்லோரும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ லாங்லேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகிறோம், நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு காலைல பெர்ஃபார்மன்ஸ் செலெக்ஷன் நல்லா பண்ண முடியும். ஒரு ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் நம்ம ஸ்டேட் பசங்க தான் எந்த ஒரு ரூம் ஸ்டே எடுக்காமல் மரத்துக்கு கீழே தூங்காமல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு, சரிங்களா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காங்க. சரியா, அதனால் நீங்கள் அடுத்து செலெக்ஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சரியா, ஒரு ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணி நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் ப்ராப்பராக ஓட முடியும். சரியா, அதுக்கடுத்து நாங்களும் ரூம்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னா ஒரு நாளைக்கு 200 ரூமு ப்ராப்பராக எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். சரிங்களா, அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அடுத்த செலெக்ஷன் பண்ணாதீங்க. சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கிரவுண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு ஃப்ரீ. சரிங்களா, நைட்டு வந்து சாப்பாடு சப்பாத்தி எல்லாம் ஃப்ரீயாக வந்து பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே. சரியா, நிறைய பேர் அங்கே பக்கத்தில் வந்து ஹோட்டல் அதிகமாக இல்லை, நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப நன்றி அவங்களுக்கு. சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா டே சரியா 28 நம்ம செலெக்ஷன் டேட் அன்றைக்கி நம்ம மார்னிங் கிரவுண்டுக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். சரியா, ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 1000 மெம்பர்ஸ் கிட்ட வந்திருப்பாங்க 3 ஸ்டேட்லேருந்து. கொஞ்சம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, ரொம்ப பனி. காலையில் 5 to 7 காலைல 4 மணிக்கு எந்திரிக்கவே முடியல, பாத்ரூமே போக முடியல, அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு நண்பா, ரொம்ப பனி. சரிங்களா, நாங்களாம் அப்பர் போட்டு ஒரு சிலர் ஜெர்கின் போட்டு காதில் குல்லா போட்டு சரிங்களா அந்த மாதிரி லோயெல்லாம் போட்டு ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு தான் போனோம், அந்தளவுக்கு ஹார்டாக இருந்துச்சு. இதான் நண்பா என்ட்ரன்ஸு, இங்கே தான் வந்து நாங்கள் கிரவுண்டுக்கு என்ட்ரன்ஸ் போனோம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலி போட்டு யார் யார் எங்கெங்கே உட்காரணும், கிளர்க்கு எங்கே உட்காரணும், ஜிடி எங்கே உட்காரணும், ட்ரேட்ஸ்மேன் எங்கே உட்காரணும் அப்படி தனித்தனியாக பிரித்து எங்கெல்லாம் வந்து உட்கார வச்சாங்க. சரிங்களா, உள்ளே போகும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் நண்பா, இந்த கிரவுண்டில் தான் நாங்கள் வந்து ரன்னிங் பண்ணது. சரிங்களா, அதில் ஹைட்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஹைட்லாம் செக் பண்ணிவிட்டு எங்களை வந்து வேற ஒரு வண்டியில் இன்னொரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே தான் ரன்னிங் ஓடுற மாதிரி. இதான் நாங்கள் ரன்னிங் ஓடின கிரவுண்டு. நாங்கள் ஓடின ஒவ்வொரு லேப் வந்து 600 மீட்ரு. சரிங்களா, டோட்டலாகவே 2 லேப்ஸ் ஓடணும். 2 லேப்ஸ் 1 கிலோமீட்ரு 200 மீட்ரு ஆச்சு. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா 400 மீட்ரு ஓடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, கிரவுண்டு வந்து சூப்பராக இருந்துச்சு நண்பா, நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா புல்லப்ஸ்லாம் வந்து இதில் தான் எடுத்தோம். சரிங்களா, புல்லப்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அப்புறம் ரன்னிங் முடிச்சு புல்லப்ஸ் முடிச்சு அதுக்கடுத்து உங்களோட ஹைட்டு சென்சார் மூலமாக செக் பண்ணாங்க. அடுத்து வெயிட்டு செக் பண்ணாங்க. அடுத்து செஸ்ட்டு செக் பண்ணாங்க. சரிங்களா, செஸ்ட்லாம் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா
சான்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. சரியா, இருந்தாலும் நீங்கள் அட்வான்ஸாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டைமுக்கு வரலாம், டைமுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் கம்மியாக இருந்தால் வெயிட் வந்து உங்கள் ஹைட்டுக்கு வந்து வெயிட் வச்சுக்கோங்க. செஸ்ட்டும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து செலெக்ஷன் முடிஞ்ச உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ஒரு மறுநாளே வச்சிட்டாங்க. அடுத்த நாளே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் வச்சிட்டாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு இதில் ரீமெடிக்கல் வந்துச்சு. ரீமெடிக்கல் வந்து ஒரு 4 days டைம் கொடுத்தாங்க. அந்த 4 days ரீமெடிக்கல்னால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா காதில் அழுக்கு, பல்லில் சுத்த அந்த மாதிரி தான். அதனால் 1 day அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டோம். மற்ற நாள் ஃபுல்லாக வந்து சுற்றி தான் பார்த்தோம். 4 days டைம் கொடுத்துட்டாங்க. 4 days நமக்கு தெரிஞ்சவங்க வந்து அர்ஜுனா அப்படின்னு ஒரு நம்ம ரிலேட்டிவ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த 4 days நம்ம கொஞ்சம் அங்கே லோக்கலில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் நண்பா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் தான் நண்பா. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி தான். சரிங்களா, பார்க்க வந்து நல்லா தான் இருந்துச்சு. நம்ம சென்னையை விட பல மடங்கு அங்கே வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா, அங்கே போனால் நார்மலாக நம்ம ஒரு நார்மல் பர்சனாக போனால் அங்கே போனால் நம்ம பொழைச்சிக்கலாம். அந்த மாதிரி அங்கே வேலை வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் ரெண்ட் கூட அங்கே அதிகம் தான். சரிங்களா, அந்த மாதிரி எல்லாமே அதிகமாக இருந்துச்சு நண்பா. அதுக்கடுத்து அங்கேயே ஒரு சில ப்ராக்டிஸு, சின்ன சின்ன ப்ராக்டிஸ், ஈஸிடென்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டோம் நண்பா. சரிங்களா, ஈஸிடென்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா சுற்றி பார்த்தோம் ஒரு 4 days. நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் மும்பை போகிறது. இதான் என்னோடய வந்து ஃபஸ்ட் டைம் மகாராஷ்டிரா ஸ்டேட்டு மும்பை போகிறதே இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் நல்லா கிடைக்கிற நேரத்தை டைம் வேஸ்ட் பண்ணாமல் எங்கெங்கோ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு அவுட் சைட்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஜாலியாக சுற்றி பார்த்தோம் நண்பா. நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அடுத்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அங்கெல்லாம் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரில. அதனால் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கும் அப்படின்னு எங்கெங்கே இருக்கோ பக்கத்தில் பார்க்கு, சரியா, எங்கெங்கே வந்து லொக்கேஷன் நல்லாயிருக்கும் அப்படி ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் நண்பா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இன்னொரு மோட்டிவேஷன் டிப்ஸ் கொடுக்குறேன், அதை தொடர்ந்து கேளுங்க. அடுத்து நம்ம மோட்டிவேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கோல் என்னவோ, உங்கள் டார்கெட் என்னவோ அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். சரி, நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க, எக்ஸாம்ல வீக்காக இருந்தால் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் பிசிக்கல்ல வீக்காக இருந்தீங்க, ரெண்டையும் உங்களுக்கு டைமிங் வர முடியுங்க அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த லொகேஷன்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஆனா ஒன்னே நண்பா, நீங்க ஒரு இதுல ஃபெயிலியர் ஆயிட்டீங்க, ஒரு இதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கல, நீங்க நினைச்சது நடக்கல அப்படின்னா உங்களுக்கான வெற்றி கொஞ்சம் தாமதமாகும். சரியா, கொஞ்சம் தள்ளி போகும். அதனால எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு நான் ரன்னிங்ல விட்டுட்டேன், நான் வந்து பிசிக்கல்ல விட்டுட்டேன், நான் வந்து எக்ஸாம்ல விட்டுட்டேன். சரியா, என்ன ஓவரால் எனக்கு போயிடுச்சு, 1 மார்க்ல போயிட்டு, ஹைட்ல போயிட்டு, வெயிட்ல போயிட்டு, செஸ்ட்ல போயிட்டு, சரியா, அந்த மாதிரி போலீஸ் ஆத்தீங்கன்னா ரோப்ல போயிட்டு, 400 மீட்டர்ல போயிட்டு, லாங் ஜம்ப்ல போயிட்டு, அந்த மாதிரி அப்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடாதீங்க. சரியா, ஐயோ நம்மளுக்கு கிடைக்கல, நமக்கு கிடைக்காது அப்படின்னு நெவர் கிவ் அப் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருங்க, கண்டிப்பா உங்களுக்கான சக்சஸ் கிடைக்கும். ஓகே நண்பா, தேங்க்யூ. காம்படிஷன் நிறைஞ்ச உலகம். சரியா, ஒரு போஸ்ட் போற எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க பாருங்க இல்லையா. சரி, அங்க கிரவுண்ட்ல ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, அங்க கிரவுண்ட்ல விளையாட பிளேஸ் இல்லைன்னு இங்க ஒரு 5 டீம்ஸ் விளையாடுறாங்க பாருங்க. இங்க இருந்து அந்த எண்டு வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்படிஷன் நிறைஞ்ச உலகம் நண்பா. சரியா, ஒரு வேகன்சிக்கு 1000 பேர் காம்படிஷன். அந்த அந்த 1% வரணும் அப்படின்னா நீங்க வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பர்சனா இருக்கணும், நல்லா டெடிகேஷனா இருக்கணும், நல்லா கன்சிஸ்டன்சியா இருக்கணும், நல்லா வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா, அவங்கள வந்து நீங்களே தாழ்த்தி நினைச்சிக்க கூடாது. சரியா, நமக்கு அது கிடைக்குமா, நமக்குலாம் எங்க கிடைக்கும் போது அப்படி உங்களுக்கு நீங்களே தாழ்ந்து பண்ணக்கூடாது. சரி, நம்மளா இருந்தா இப்ப நம்ம ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் காலையில சண்டே இல்ல 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பசங்க கிரிக்கெட் விளையாட காலைல போவாங்க. இன்னொரு பாருங்களேன், சரியா, குட்டி பசங்களும் நிறைய பேர் விளையாடுறாங்க. சரியா, நல்லா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். சரியா, இப்போ கிரவுண்ட் எத்தனை பேர் விளையாடுறாங்க பாத்தீங்களா. மணி என்னன்னு பாத்தீங்கன்னா 9:30 காலையில இருந்து விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. உள்ள கிரவுண்டு ஃப்ரீயா இல்லைன்னு எத்தனை பேர் விளையாடுறாங்க பாருங்க. சரியா, அதனால நீங்களும் தொடர்ந்து உங்க கோல் எதுவாகனாலும் இருக்கட்டும். சரியா, உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா உங்களுக்கான டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். சரியா, ஓகே. சரி, இன்னும் ரீமெடிக்கலுக்கு தான் 4 days டைம் இருக்கு, 4 நாள் இருக்கு. அப்படி கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நைக்கு ஷோரூம் எங்கேயும் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம். ஒரு 6 கிலோமீட்டர் இருந்துச்சு நண்பா.
சரி 6 கிலோமீட்டர் இருந்துச்சு. 6 கிலோமீட்டர் நாங்கள் அப்படியே ஃபுல்லாக ரோட்டில் வாக் பண்ணி நாங்கள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து போனோம். நைக் ஃபேக்ட்ரிக்கு அப்படி வாக்கிங்லேயே போனோம் நண்பா. சூப்பராக இருந்துச்சு. நைக்கு ஷோரூம் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பேலன்ஸ் இருந்துச்சு. சரிங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா நைக் ஃபேக்ட்ரி ஷோரூம். உள்ளே போய் பார்த்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நண்பா. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏதாச்சும் ஒன்று வாங்கலான்னு பார்த்தா எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது, அப்படியே உள்ள ஒரு ரவுண்ட்ஸ் மட்டும் போட்டு என்னென்ன இருக்கோ அப்படி ஒவ்வொரு ஷோரூம்லேயும் ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம் நண்பா. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து நைக் ஷோரூம் பார்த்தோம். அதுக்கடுத்து நியூ பேலன்ஸ் இருந்துச்சு. அப்படி பக்கத்துலேயே வந்து ஒவ்வொரு பிராண்டாக இருந்துச்சு. நைக் ஷோரூம், நியூ பேலன்ஸு, அடிடாஸ் எல்லா ஷோரூமும் இருக்குது நண்பா. காசு தான் நண்பா. காசு இருந்தால் என்ன வேணால் நம்ம நினச்சதை வாங்கலாம். சரியா, நம்ம வந்து சரி ஏதோ வாங்க போகிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ண போகிற மாதிரி நாங்கள் உள்ளே போனோம். சரிங்களா, உள்ளே போய் ஒவ்வொரு இதாக பார்த்தோம். எல்லாமே கிளாத்ஸ் எல்லாமே சூப்பர், எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டி. சரிங்களா, எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா, நம்ம பசங்களும் பார்த்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு இது பார்க்கும்போது நமக்கு ஆசையாக தான் இருக்குது. அது வாங்கலாம் இது வாங்கலாம்னு ஆசையாக தான் இருந்துச்சு. கடைசி எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு நண்பா. அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் பிளான் போட்டு 30ஆம் தேதி நினைக்கிறேன். சரிங்களா, அடுத்த நாள் பிளான் போட்டு அண்ணன் வந்து ஒரு நாள் ஒர்க்காக லீவ் போட்டு எங்கள் கூட ட்ராவல் பண்ணி கொஞ்சம் கேட்வே ஆஃப் இந்தியா, சரிங்களா, மும்பையில் தான் இருக்குது இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் வந்து மரைன் டிரைவ் இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பெரிய பெரிய ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் இருக்குது. அதெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு அண்ணன் கூப்பிட்டு போனாங்க. ஃபேனை பாருங்க நம்ம எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சரிங்களா, சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. சலக்குன்னு மக்கள் தொகை வந்து மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. வேலைக்கு போகிறதுக்கு அப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க. ட்ரெயின் வந்து எப்போதுமே கூட்டம் தான் நண்பா. சரிங்களா, எப்போதுமே வந்து மேக்ஸிமம் ட்ரெயின் வந்து கூட்டமாகவே தான் இருந்துச்சு. சரிங்களா, ஆனால் அந்த 4 days நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் தான். நல்லா இருந்துச்சு. சரிங்களா, நாங்கள் வந்து அப்படி சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். அப்படி சுற்றி பார்க்கல நேரத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கட்டிடங்கள், சரிங்களா, அந்த காலத்து கட்டிடங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நம்ம ஒன் டைம் நேரில் பார்த்துட்டோம். அடுத்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டே எப்போ தோணுதோ ஒரு மெமரிஸாக பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதான் நண்பா சென்ட்ரல் மும்பை வந்து சிபிடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இதான் நண்பா. சூப்பராக இருந்துச்சு. இதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. சரிங்களா, இங்கே இருந்து நல்லா இருந்துச்சு நண்பா. ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். நல்லா அந்த காலத்தில் இப்படி ஜம்முன்னு கட்டியிருக்காங்க பாருங்கள். சரியா, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே அங்கேயே ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக பார்த்தோம். எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ தனித்தனியாக ஃபோட்டோஸ் எடுத்தோம். குரூப் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு. சரிங்களா, நல்லா இருந்துச்சு நண்பா. நல்லா இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி இது நேரத்தில் நம்ம வந்து கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் இல்லையா. அடுத்து எப்போ போகும்னு தெரியாது. அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு பில்டிங், ஒவ்வொரு பிளாக்கு, அந்த காலத்து கட்டிடங்கள்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். சரிங்களா, அப்படி ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு நண்பா. சரிங்களா, அதனால் வந்து ஒரு செலெக்ஷன் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். எங்கே போனாலும் சரி செலெக்ஷன் ப்ளஸ் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும். நம்ம அதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எதுக்கு வந்திருக்கோம், ஃபோக்கஸ் அதுக்கு தான் வந்திருக்கோம். மெயின் ஃபோக்கஸ் அதை பண்ணிவிட்டு அதே நம்ம நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்களா, ஜஸ்ட்டு என்ஜாய்மெண்ட்டும் பண்ணணும். என்ஜாய்மெண்ட்டும் லைஃப்பில் இருக்கணும். சரிங்களா, லைஃப்பில் வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நம்ம டார்கெட்டாக இருக்கக்கூடாது. லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சரிங்களா, ஓகே நண்பா. அப்படி பஸ்லாம் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நான் பஸ்ஸு பார்த்தேன். அன்றைக்கி தான் பார்த்தேன். சரிங்களா, டபுள் மாடி. சரியா, டபுள் மாடி பஸ்லாம் இருந்துச்சு. சரிங்களா, அப்படியே வாக்கிங்லேயே அப்படி போனோம். கொஞ்சம் நல்லா சுற்றி காட்டினாங்க. இல்லை நமக்கு தெரியாது இல்லையா. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் ஹிந்தி தான். சரியா, மேக்ஸிமம் ஹிந்தி தான். ஒரு சிலவங்க மட்டும்லாம் ஹிந்தி இல்லை, அப்படி ஹிந்தி பேச தெரியல அப்படின்னா நம்மளால் பேச முடியாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. சரியா, ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் மேக்ஸிமம் ஹிந்தி வந்து கண்டிப்பாக தெரியணும். சரியா, அப்படி கொஞ்சம் சுற்றி பார்க்குற இடத்துல எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நோட்டுகள். சரிங்களா, முன்னாடி அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஒவ்வொரு காயின்ஸும் அவ்வளோ மதிப்பாக இருந்துச்சு. இப்போம்லாம் காணாமல் போயிட்டு அதெல்லாம் அப்படி சேவ் பண்ணி மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு வியூஸ் வச்சுருந்தாங்க. சரியா, நாங்கள் அப்படியே அதை அப்படியே ஒவ்வொன்றா பார்த்தோம். அருமையாக இருந்துச்சு. நானும் சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஆமாம், இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலை. சரிங்களா, பரவாயில்ல. எல்லாம் அப்படி சேவ் பண்ணி நீட்டாக எழுதி இந்தியா காயின்ஸு பாருங்கள், காயின்ஸு நோட்ஸு. சரிங்களா, என்னதான் நம்ம நோட்டாக வச்சுருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு குட் மெமரிஸ் தான். சரிங்களா, அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு 25 பைசா, 5 பைசா, 10 பைசா, 50 பைசா அதெல்லாம் வந்து பெரிய மதிப்பு உள்ளது. சரிங்களா, அப்படி நாங்கள் அப்படி ட்ராவல் பண்ணி டிராஃபிக்கை பாருங்கள் நண்பா. மும்பையில் வந்து எப்படி மும்பைனாலே டிராஃபிக் தான். சரிங்களா, டக்குன்னு கிராஸ் பண்ணி போகவே முடியாது. இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டுக்கு சிக்னல் போட்டால் தான் போக முடியும். அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு. சரிங்களா, அப்படி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பா. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்படி ஒவ்வொரு பில்டிங்கு பார்த்தோம், ஒவ்வொரு கட்டிடங்கள் பார்த்தோம். நல்லா ரொம்ப அருமையாக
கட்டமைச்சிருந்தாங்க. சரியா, அருமையாக இருந்துச்சு. சரிங்களா, ஒவ்வொரு கட்டிடமும் வந்து வியப்பாக பார்க்குற மாதிரி அந்தளவு அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஏதோ ஃபாரினர்ஸ் வெளிநாட்டில் நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு நண்பா. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ஒவ்வொரு இதை அப்படியே ரசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற லெவலில் இருந்துச்சு. அப்படி பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டுருக்கோம் நண்பா. சரிங்களா, சூப்பராக இருந்துச்சு. அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்துவிட்டோம். எங்கள் கேட்வே ஆஃப் இந்தியா கிட்டே வந்துவிட்டோம். சரிங்களா, அப்படியே ஒரு மெயின் பெரிய பில்டிங்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு அப்படியே நண்பர்கள்லாம் முன்னாடி வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. சரிங்களா, ஓகே நண்பா, கேட்வே ஆஃப் இந்தியா வந்துவிட்டோம். சரிங்களா, அங்கே சூப்பராக இருந்துச்சு. பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா கனவாங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவு அட்ராக்டிவாக ப்ளேஸ் இருந்துச்சு. ஓகேவா நண்பா, ஓகேவா, அதை பார்த்துக்கிட்டு அப்படி நம்ம அங்கேயே ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படி மேக் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனலாக பேசி போடலாம், அதோட ஹிஸ்ட்ரியை சொல்லலாம் அப்படின்னு வீடியோலாம் எடுத்தோம். பட்டு அங்கே க்ரௌடு ஓவராக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நம்மளால் பேச முடியலை. அதனால் சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் சிம்பிளாக எடுத்து அன்றைக்கான வீடியோஸை வந்து முடிச்சுக்கிட்டோம். சரிங்களா, பேச முடியலை, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, நமக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. அதனால் அன்றைக்கி பேசலை. கேட்வே ஆஃப் இந்தியா, சரிங்களா, இதான் நண்பா கேட்வே ஆஃப் இந்தியா. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா மும்பை சைடு போகிற மாதிரி இருந்தால் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, இதான் நண்பா தாஜ் ஹோட்டல். சரிங்களா, பெரிய ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதான் நண்பா மரைன் டிரைவ். சரிங்களா, இது வந்து சூப்பராக இருந்துச்சு நண்பா. இதுக்கு பக்கத்துலலாம் வந்து வான்கடே ஸ்டேடியம், நம்ம மும்பை வான்கடே ஸ்டேடியம் வந்து இங்கே தான், இது பக்கத்தில் தான் நண்பா இருந்துச்சு. வான்கடே ஸ்டேடியம்லாம் வெளியிலேருந்து பார்த்தோம். சரிங்களா, அதுக்கடுத்து மரைன் டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நண்பா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அங்கேயே வந்து எனக்குலாம் என்ன ஃபீல் வந்துச்சுன்னா அங்கேயே இருக்கலாம், அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். எவ்வளோ நிறைய பேர் வாக்கிங் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஜாக்கிங் பண்ணுறாங்க, நிறைய பேர் ரன்னிங் பண்ணுறாங்க. சரிங்களா, அந்த மாதிரி அட்ராக்டிவாக இருந்துச்சு. நம்மளும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்குமே, நம்மளும் அங்கே ரன்னிங் பண்ணால் அந்தளவுக்கு நம்மளை ஈர்க்குன்னு சொல்கிறேன். ஒரு இதில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. அந்தளவுக்கு அந்த பிளேஸ் நல்லாயிருக்கு. நல்லா அட்ராக்டிவாக ரன்னிங் பண்ணுறதுக்கு ஒரு சில பிளேசஸ் இருக்குது. அது அப்பு மட்டுமே ஒரு 4 to 5 கிலோமீட்டர் இருக்கும், டவுன் மட்டும் 4 to 5 கிலோமீட்டர். அந்த மாதிரி பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா, நல்லா இருந்துச்சு. நல்லா ரன்னிங்க்குன்னு தனியாக ஒரு 4 to 5 கிலோமீட்டர் ஒதுக்கி சூப்பராக இருந்துச்சு நண்பா. அதில் ரன்னிங் பண்ணிக்கலாம், வாக்கிங் பண்ணிக்கலாம், வேறு ஃபேமிலிஸாக போனால் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். கப்புள்ஸுக்குலாம் அங்கே நிறைய பேர் ஃபுல்லாக மேக்ஸிமம் எல்லாருமே கப்புள்ஸாக தான் இருந்தாங்க. அது பக்கத்துலேயே வந்து ரோடெலாம் சூப்பராக இருந்துச்சு. வான்கடே ஸ்டேடியம்லாம் பார்த்தோம். அப்படி அங்கேயே நாங்கள் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் அப்படி வாக்கிங் போனோம். சரிங்களா, அப்படி வந்து வியூஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு ஒரு 3 to 4 கிலோமீட்டர் ஒரு 1 ஹவருக்கு மேலே அங்கேயே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி ஜாலியாக வந்து நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு நண்பா. நல்லா மெமரிஸ் லைஃப்பில் மறக்க முடியாது. சரிங்களா, அன்றைக்கி நம்ம டேஸ் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் செலெக்ஷனை பற்றியே யோசிக்கல. நாங்கள் எதுக்கு வந்தோம், செலெக்ஷனுக்கு வந்த ஃபீலே எங்களுக்கு அன்றைக்கி தெரில. சரிங்களா, செலெக்ஷனுக்கு அந்த ஃபீலே எங்களுக்கு அன்றைக்கி தெரில. நல்லா ஜாலியாக போச்சு. சரிங்களா, ஜாலியாக போச்சு. ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு டூருக்கு வந்த மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணி அன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரிங்களா, அதனால் என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஹார்ட் ஒர்க் மட்டும் லைஃபாக இருக்கக்கூடாது. ஸ்மார்ட் ஒர்க், என்ஜாய்மெண்ட் எல்லாமே லைஃப்பில் இருக்கணும். சரிங்களா, ஓகே நண்பா. ஒரு 3 to 4 டேஸ் வந்து ஃபுல்லாக ட்ராவல்லே தான் இருந்தோம். நல்லா இருந்துச்சு. சரிங்களா, அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் மார்னிங் நெக்ஸ்ட் டே. சரிங்களா, இது வந்து டிசம்பர் 1 நினைக்கிறேன் நண்பா. சரிங்களா, நம்ம டிசம்பர் 2 நாங்கள் ரீமெடிக்கல் போகணும்னு நினைக்கிறேன். இது வந்து டிசம்பர் 1 மார்னிங் ஒரு சின்ன ப்ராக்டிஸ். லாங் ரன் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு ஒரு 10 கிலோமீட்ரு ரன்னிங்லேயே போய்கிட்டு இருந்தோம். ரோடு பாருங்கள் நண்பா எப்படி இருக்குன்னு, நல்லா அகலமாக சூப்பராக. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் எல்லாமே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. காலையில் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. ரன்னிங் நல்லா ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரிங்களா, நல்லா இருந்துச்சு நண்பா. சரிங்களா, நல்லா இருந்துச்சு. சரிங்களா, அப்படி ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து நண்பா ரன்னிங் நாங்கள் செலெக்ஷன் ஃபஸ்ட் பேஜா செகண்ட் பேஜா, டாக்குமெண்ட் செலெக்ஷன் எப்படி இருந்துச்சு, மெடிக்கல் செலெக்ஷன் எப்படி இருந்துச்சு, ரீமெடிக்கல் எப்படி இருந்துச்சு, ரிசல்ட் எப்படி, சரி அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா, இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஜாலியாக முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போடுற மாதிரி அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபுல்லாக டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஆல் வீடியோஸ் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்மி, SSGD, நீங்கள் போலீஸ், ஆர்மி, எஸ்ஐ என்ன ஆகணும்னாலும் சரி, டிஃபென்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஓகே நண்பா. இதான் நம்ம அண்ணன் ஒர்க் பண்ணுற ஹோட்டலில் வந்து இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கூட ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேர் நிஷாந்த்.
இவங்களும் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் தான், இவங்களும் நம்ம கூட செலெக்ஷன் வந்தார். இவரும் திருநெல்வேலி தான் சரிங்களா. கிட்டத்தட்ட ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கோம்னே தெரில, 3வது கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஈஸியாக ஓடிக்கிட்டு இருந்தோம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் நடந்த ரயில்வே ஸ்டேஷன் சரிங்களா. செலெக்ஷன் நடந்த ஸ்டாப்பு டெவலாலியில் தான் செலெக்ஷன் நடந்துச்சு. நாங்கள் டெவலாலி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அப்படி போனோம் சரிங்களா. இது வந்து கேட்வே ஆஃப் இந்தியா. அதுக்கடுத்து இது வந்து நாங்கள் ரீமெடிக்கல் அட்டன் பண்ண ப்ளேஸு சரிங்களா. அதுக்கடுத்து இது வந்து நாங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ண ப்ளேஸு சரிங்களா. அதுக்கடுத்து இது வந்து கேட்வே ஆஃப் இந்தியா வந்து சைட் போஸாக எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. அதுக்கடுத்து நாங்கள் ரிட்டன் மும்பை டு நாகர்கோவில் ட்ரெயின் ஏறிட்டோம் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு குரூப்பாக செல்ஃபி தான் நம்ம டீம் சரியா, சுற்றி பார்த்த டீம் சரிங்களா. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் முடிஞ்சு ரீமெடிக்கலில் வந்து பசங்களோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. அதனால் மெமரிஸ் எல்லாமே நல்ல மெமரிஸ் சூப்பராக இருந்துச்சு. தொடர்ந்து பயணிப்போம் சரிங்களா. ஓகே நண்பா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவன் வந்து சொந்த ஊர் வந்து நம்ம திருநெல்வேலி தான். திருநெல்வேலியிலேருந்து அங்கே வந்து ஒரு இட்லி 5 ரூபா, ஒரு பஜ்ஜி 5 ரூபா, குறைஞ்ச ரேட்டு, சூப்பராக இருந்துச்சு. சட்னியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. தமிழில் பேசினாங்க. ப்ரோ நீங்கள் தமிழில், அவங்களே கேட்டாங்க ப்ரோ நீங்கள் தமிழ் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கம்மியான ரேட்டில் நிறைய பேருக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே நண்பா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.